رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் யார் என்று பேசுகிற போது அல் குர்ஆனில் அல்லாஹ் எனது அடியார்களுக்கான பண்புகள் தன்மைகள் என்று சில தன்மைகளை அல்லாஹ் சொல்வான். அப்படி சொல்லும் போது அல்லாஹ் ஆரம்பிக்கும் போதே இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் யார்? முதலாவது அல்லாஹ் சொல்வான், அல்லதீன யம்ஷூன ஃபில் அர்தி ஹௌனா, பூமியில் பணிவோடு நடப்பார்களே, அமைதியாக நடப்பார்களே அவர்கள் தான். இதுல நிறைய தன்மைகள் அல்லாஹ் சொல்வான் இந்த ஆயத்தினுடைய தொடர்ல. இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், நிறைய தான தர்மம் செய்வார்கள் அப்படின்னு நிறைய தன்மைகளை சொன்னாலும் கூட அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுடைய முதலாவது குணமாக அவன் பேசுவது அமைதி, பணிவு. அல்லாஹ்வுடைய அடியார்களினுடைய குணங்களில் மேலான குணம் பணிவு. நிறைகுடம் தகுவதில்லை என்பது போல இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற பெருமக்கள் அடக்கமான வாழ்க்கையே வாழ்ந்தார்கள். இதுல செய்தனா உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில் இருக்கும் போது எதிரியால் குத்தப்பட்டார். அப்படி குத்தப்பட்டு வயிற்றினுடைய குடல் வெளியே சரிகிறது. அந்த நிலையில் பூமியில படுத்துட்டாங்க, விழுந்துட்டாங்க. மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அத்தாவுடைய தலையை தூக்கி மடியில வச்சிருந்தாங்க. அந்த மடியில வச்சிருக்கும் போது அதற்கு உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க, மகனே ரஅசி அலல் அர்த், என் தலையை தூக்கி பூமியில வை. ரஅசி அலல் துராப், என் தலையை தூக்கி மண்ணுல வை. உன் மடியில வைக்காத, என் தலையை தூக்கி மண்ணுல வை. ஏன்னா லஅல்ல ரப்பி யன்துரு இலைய நظரத்தன், அல்லாஹ் என்ன ஒரு தடவை பார்த்தா போதும், அவனுடைய பார்வை ஒரு தடவை என் மேல விழுந்தா ஃபயர்ஹமுனி பிஹா, அது கொண்டு எனக்கு அவன் ரஹ்மத்து செஞ்சிருவான், அன்பு செஞ்சிருவான். அதனால என்னுடைய தலையை உன் மடியில வைக்காத, மண்ணில வை. இந்த மதினாவினுடைய ஆட்சியாளர் இறக்கும் போதும் கூட அவருடைய தலை மண்ணிலே இருந்தது. அந்த மண்ணில இருக்கிற நிலைமையில அல்லாஹ் என்ன பார்க்கணும், அந்த பார்வையின் மூலமா எனக்கு ரஹ்மத்து கிடைக்கணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். யார் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு? உலகத்திலேயே ஷைத்தான் ஒரு ஆளை பார்த்து பயப்படுறதா இருந்தா அது யார் மட்டும்தான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். இந்த உம்மத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை, உமரே உங்களை பார்த்தா ஷைத்தான் நீங்க ஒரு தெருவுல வர்றதை பார்த்தா அடுத்த தெருவுக்கு ஓடிடுவான், நீங்க வர்ற தெருவுக்குள்ளாலேயே ஷைத்தான் வரமாட்டான் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பின்னால நபி கிடையாது, அப்படி ஒரு நபி இருந்தா அது உமர் தான் என்று பெருமானாரால் சொல்லப்பட்டவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர, அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாக்குல பேசுறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால புகழப்பட்டவங்க ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இத்தனை சிறப்புகள் இருக்குது. ஆனாலும் அத்தனை சிறப்புகளை விட அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சம், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தன்னுடைய பணிவு, அதனுடைய வெளிப்பாடு சொன்னார்கள். என் தலையை உன் மடியில இருந்து கீழே தலையை தூக்கி வை, என் கண்ணை மண்ணோட ஒட்டட்டும். இது நல்லடியார்களுடைய குணம். இந்த குணத்தை தான் அல் குர்ஆன் முதன்மையான குணமாக நமக்கு சொல்லி தருகிறது.
அதுல ஸ்தாபித்தமனு கைசமனு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில எப்போதும் இருக்கிறவங்க. போர்க்களங்களுக்கு போனா ஏதாவது ஒரு தகவல் சொல்றதா இருந்தா இந்த சஹாபிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தகவலை சொல்லுங்க. ஏன்னா இயற்கையிலே குரல் வளம் பெரிய தொண்டை உள்ளவங்க, அதனால இவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இவங்க சப்தத்தை உயர்த்தி அந்த தகவலை சொல்லுவாங்க. இந்த சாபித்து கைஸ் ஒரு 2-3 நாளா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வரல, பள்ளிக்கு வரல. அவ பார்த்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சாபித்து வரலன்னு கேட்டாங்க. அந்த கேள்வியை பெருமான் கேட்ட பின்னால அங்க இருந்த ஒரு சஹாபி எழுப்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஏங்க நீங்க பள்ளிக்கு வரல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விசாரிச்சாங்க. அப்ப சாபித்து கைஸ் சொன்னாங்க, எப்படி வர முடியும்? எந்த முகத்தை வச்சு நான் நபியை பார்க்க முடியும்? நான் சபையில இருக்கும்போது ஒரு ஆயத்து ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. ஜுபைர் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஆயத்துல அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்களுடைய சப்தங்களை நபியினுடைய சப்தத்துக்கு மேல உயர்த்தாதீங்க. உங்களுடைய சப்தங்களை நபியினுடைய சப்தத்துக்கு மேல உயர்த்தாதீங்க. அப்படி உயர்த்தினால் உங்களுடைய அமல் எல்லாம் பாழா போயிடும் அப்படின்னு ஒரு ஆயத்து வந்தது இல்ல. அந்த ஆயத்து என்ன பத்தி தான் வந்துச்சு. அந்த ஆயத்துல அல்லாஹ் என்னதான் சொல்றான்? ஏன்னா இயற்கையிலே குரல் வளம் படைச்சவன் தான். நான் மெதுவா பேசினா கூட ரொம்ப சப்தமா பேசுற மாதிரி இருக்கும். அதனால நான் எந்த முகத்தை வச்சு ரசூல்கிட்ட வர முடியும்? அல்லாஹ் என்னதான அதுல திட்டுறான் அப்படின்னு ஸ்தாபித்து ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இந்த செய்தி அந்த சஹாபி கேட்டுட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டே சொன்னாங்க, சாபித்தை கூட்டிட்டு வாங்கண்ணா. அது சாபித்து கைஸ் வந்தாங்க. வந்தவுடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாபித், அல்லாஹ் உங்களை சொல்லல, அன்த மின் அஹ்லில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாசி. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, அதுக்கு நான் உத்தரவாதம் தரல, நீங்க சொர்க்கவாசி, அல்லாஹ் இதுல உங்களை சொல்லல என்று சொன்ன போது அதோட ஸ்தாபித்து கைஸ் சிரிச்சாங்கிறது வரலாறு. இந்த ஹதீஸினுடைய விரிவுரையில நம்முடைய மேன்மக்கள் நமக்கு சொல்லுவாங்க, உலகத்திலேயே ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கும் போது பல நூற்றுக்கணக்கான சஹாபிகளுக்கு முன்னால சாபித் நீங்க சொர்க்கவாசி என்று நபி அவர்கள் சொன்னதற்கு என்ன காரணம்னா சாபித் ரலியல்லாஹு அன்ஹுடைய படிவு. அந்த ஆயத்து அவங்கள பத்தி வரல, ஆனாலும் மனசுக்குள்ளால என்ன பத்தி தான் வந்துச்சு. நான் தானே இயற்கையில பெரிய தொண்டக்காரன், என்னை பத்தி சொல்லலனாலும் இது என்னை பத்தி சொன்ன மாதிரி தானே என்கிற ஒரு பணிவு அவர்களிடத்தில் வந்த போது அந்த பணிவின் காரணமாக அல்லாஹ் அவர்கள் சொர்க்கவாசியாக மாற்றினான். உலகத்துல ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு காரணம், இந்த உலகத்துல கல்வியை வைத்து அறிவை வைத்து பெருமை கொண்டவர்கள் உண்டு, அழிந்து போனார்கள் இபிலீஸ போல. செல்வத்தை வைத்து கர்வம் கொண்டவர்கள் உண்டு, காரூனை போல அழிந்து போனார்கள். ஆட்சியை வைத்து கர்வம் கொண்டவர்கள் உண்டு, ஃபிரௌனை போல அழிந்து போனார்கள். ஆனால் கல்வியை வைத்து அதுபோல ஆட்சி அதிகாரத்தை வைத்து பொருளை வைத்து யார் பணிந்து நடந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் விருந்தாளியா வந்தார். அப்படி வரும்போது அஹ்மது பின் ஹம்பல் மகள்கிட்ட சொன்னாங்க, எங்க உஸ்தாது ரொம்ப பெரிய மனுஷன், இந்த உலகமே அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுது, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு வேலையா வந்தவங்க நம்ம வீட்டுல தங்க போறாங்க ராத்திரி, அதனால இன்னைக்கு தட்டா புட்டால் விருந்து வைக்கணும், எங்க உஸ்தாது அப்படி நம்ம வந்து அசத்தணும் அப்படின்னு மகள்கிட்ட அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அந்த அது போல ஷாபிமா பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளை அவங்களுக்கான உணவுகளை எல்லாம் எடுத்து வச்சு இமாம் ஷாபி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு ரூமுக்குள்ள போனாங்க. உள்ள போனவங்க கதவை தாழ்பால் போட்டுட்டாங்க. காலையில சுபுகனுடைய பாங்கு சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட உடனே அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி வந்து நின்னாங்க. ரூம்ல இருந்து வந்த இமாம் ஷாபி இமாமத்து செஞ்சாங்க. அஹ்மது பின் ஹம்பல் பின்னால் நின்று தொழுதாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பிள்ளை அத்தா அஹ்மது பின் ஹம்பலுடைய காதுல வந்து, எத்தா எனக்கு ஒரு 3 சந்தேகம் இருக்கு உங்க அஜத்து மேல, உங்க உஸ்தாது மேல எனக்கு ஒரு 3 சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே அஹ்மது பின் ஹம்பல் கோவப்பட்டாங்க. யார் விஷயத்துல என்ன பேசுற நீ, பெரிய மனுஷன், பதுவாவுக்கு ஆளாயிராத, அவர் வாய் திறந்து ஏதாவது சொன்னா நமக்கு நாசம் உண்டாயிரும், பேசாம இருந்தாங்க.
அப்படி பேசிட்டு இருக்கும்போது இமாம் ஷாஃபி காது கொடுத்து கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க, மகளே உனக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளு. ஏன் நீ வாப்பாட்ட பேசிட்டு இருக்கிற, என்கிட்ட பேசு. உனக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ என்கிட்ட கேளு, அல்லாஹ் உனக்கு திரும்ப செய்வான். ரஹிமக்கில்லா, அல்லாஹ் உனக்கு திரும்ப செய்வான், தயவு செய்து நீ கேளு அப்படின்னா. அப்ப அந்த புள்ள சொல்லிச்சு, நேற்று ராத்திரி நீங்க சாப்பிட உட்கார்ந்தீங்களே, நீங்க சாப்பிட உட்கார்ந்து உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணல, சமயக்கட்டுக்கும் நீங்க இருந்த இடத்துக்கும் ஓடி ஓடி என் காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு நான் சுட்டு சுட்டு வைக்கிறேன், நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. என்ன சாப்பாடு, சுபஹானல்லாஹ், இப்படி சாப்பிடுற ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. ஆனா நீங்க எங்க ஆச்சு, வாப்பா என்ன சொன்னாங்க, உலகத்திலேயே பெரிய அஜத்து, ரொம்ப மார்க்க ஞானம் நிறைந்தவங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பெரிய அஜத்து ஆளும் சார் சொன்னாங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை பார்த்தா நமக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்ன உடனே நான் ஷாஃபி சொன்னாங்க, உண்மைதான், உன் கால வலிக்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டேன் தான். ஏன் சாப்பிட்டேன் தெரியுமா? உங்க அத்தா ஒரு நல்ல மனுஷன், உங்க அத்தா அஹ்மது பின் ஹம்பல் நல்ல மனுஷன். எப்ப அவரு நல்ல மனுஷனோ அவருடைய சாப்பாடு ஹலால். இந்த காலத்துல ஹலால் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நான் எல்லாம் ஹலால் ஹராம் பார்த்து சாப்பிடுறவன், யாரு கூப்பிட்டாலும் உட்கார்ந்து சாப்பிடுறவன் இல்லைன்னா, ஹலால் ஹராம் பார்த்து சாப்பிடுறவன். உங்க அத்தா ஒரு சாலிகான மனுஷன், அவருடைய வீட்டு சாப்பாடு ஹலாலு. ஹலால் எப்ப கிடைக்குதோ அள்ளி கொட்டிக்கணும். ஹலால் எந்த இடத்துல தரப்படுதோ அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா எவ்வளவு முடியுமோ எடுத்துக்கணும். எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இது பிடிக்காது, எனக்கு அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா ஹலாலினுடைய இடம் அது. ஹலால சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீஹி தவாவும் வஷிஃபாவும், அதுல மருந்து இருக்குது, ஆரோக்கியம் இருக்குதுங்கிறாங்க ஹலால்ல. அதனால உங்க அத்தா சாலிகான மனுஷன், அவருடைய சம்பாத்தியம் ஹலாலு, ஹலாலான சாப்பாடுன்னு சொன்ன உடனே நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா இது அடுத்து எங்கேயும் கிடைக்குமாங்கிற சந்தேகம். சரி, ரெண்டாவது சந்தேகத்தை கேளுனா, ராத்திரி கதவை தாழ்பால் போட்டீங்க, பெரிய மனுஷனா ஒரு ராத்திரி 2 ரக்காத்தாவது தொழ வேண்டாமா? காலைல சுபஹ் பாங்கு சொல்லும் போதுதான் கதவையே திறந்தீங்க, நல்லா சாப்பிட்டு நீட்டா படுத்த மாதிரி தெரியுத, ஒரு 2 ரக்காத்து கூட தொழுத மாதிரி தெரியலையே அப்படின்னு. இமாம் ஷாஃபி சொன்னாங்க, மகளே அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டும், நீ கேட்கிற கேள்வி யதார்த்தமான கேள்விதான். நான் ஊருக்காக வணங்குறவை இல்லை. இரவு தொழுகை அப்படிங்கிறது அது அடியானுக்கும் அல்லாவுக்கும் உள்ள ரகசியம். பகல்ல உள்ள தொழுகை ஜமாத்து தொழுகை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இரவு தொழுகைங்கிறது, தஹஜ்ஜுத்ங்கிறது அல்லாவுக்கும் அடியானுக்குமான ரகசியம். அதனால கதவை பூட்டி போட்டேன், பூட்டி போட்டு நான் தொழுதேன். மூணாவது கேள்வியை சொல்லு. இல்ல, ராத்திரி இஷாவுக்கு எடுத்த ஒது, அந்த ஒதுவை வச்சு வாப்பா வந்த உடனே ஃபஜ்ர் தொழ வைக்கிறீங்களே, ராத்திரி நீங்க தூங்கி இருப்பீங்கல்ல, தூங்குனா ஒது முறியும்ல, தூங்குனா ஒது முறியும், ஒது முறிஞ்சா திரும்ப ஒது எடுத்திருக்கணும்ல, ஆனா நீங்க ஒதுவும் எடுக்கலையே, ஒது எடுக்காம தொழ வைக்கிறீங்களா அப்படின்னு. இப்ப இமாம் ஷாஃபி சொன்னாங்க, நல்ல கேள்விமா, நல்ல காலம், இது அப்படியே மனசுக்குள்ள வச்சு பெரிய ஆலிம்சான்னு சொல்றாரு, இப்படியே தீப்பிட்டையும் கையுமா அலையாம சம்பந்தப்பட்ட ஆள்கிட்டயே கேட்டு விடைய தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதனால இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு கிருபை செய்யட்டுமா, எப்ப நான் ஹலால சாப்பிட்டனோ, எப்ப நான் ஹலால சாப்பிட்டனோ எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு? ஹலாலான உணவு உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த உடம்புக்கு உற்சாகம் வரும். நான் 2 ரக்காத் தொழுதுட்டு படுத்துடலாம்னு கையை கட்டுனா முழு குர்ஆனையும் ஓதி நிக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டாயிடுச்சு. சுபுஹ் பாங்கு சொல்லும் போதுதான் அல்லாவே சுபுஹா அப்படின்னு எனக்கு யோசனையே வந்துச்சு. அப்ப நான் இரவெல்லாம் தொழுதுட்டு இருந்த காரணத்தால நான் தூங்கல, நான் தூங்காததுனால எனக்கு இஷாவுடைய ஒது இருக்குது, ஒது இருந்ததுனால அந்த ஒது வச்சு நான் தொழ வச்சேன். ஓஹோ அப்படியா, அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மகன். நமக்கு என்ன விஷயம்னா, ஒரு பெரிய மகான் இமாம் ஷாஃபி என்றால் அந்த காலகட்டத்துல எல்லா உலகத்தினுடைய எல்லா பகுதியில இருந்த மக்களும் அவங்க மேல ஒரு பெரும் மதிப்பு வச்சிருந்தாங்க. அந்த இமாம் ஷாஃபி சாதாரணமா தன்னுடைய மாணவனுடைய மகன், உறவு முறையில பார்த்தா பேத்தி,
அவ்வளவுதான். அந்த புள்ள கேள்வி கேட்டாலும் ஒரு சாதாரணமா உட்கார்ந்துகிட்டு இப்படித்தாமா என்று பேசுற அந்த பணிவு அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இன்றைக்கும் இமாம் ஷாஃபி பேசப்படுகிறார்கள். கர்வம் கொண்ட இப்லீஸ் லஅனத்துல்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு உண்டாகட்டும் என்று திட்டப்படுகிறான். அதனாலதான் அல்லாஹ் எனது அடியார்கள் யார் என்று பேச நினைக்கும் போது முதல்ல சொன்னா எனது அடியார்கள் பணிவு கொண்டவர்கள். அந்த பணிவினுடைய குணத்தை கிடைக்க பெற்ற பெருமக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி அஹ்லில் பைத் வ ஸல்லிம் வ ஸல்லி அலா ஜமீஇல் அன்பியாஇல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.